விரிசி அடிக்க வாய்ப்பு கொடுத்த NTA மற்றும் சிஸ்கோபஸ் பள்ளி முதல்வருக்கு வணக்கம். இந்த தமிழ் பள்ளி நடக்க காரணமா இருக்க நம்ம தன்னார்வலர் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சரி, நம்ம எல்லாரும் தமிழ் பள்ளி போய் படிக்கிறோம்ல, அது எதுக்கு படிக்கிறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? அதேதான் எங்க அம்மா கிட்டேயும் அதேதான் கேட்டேன், ஆனா அடிக்க வந்தாங்க. அப்படியா? உங்க அம்மா அப்பா படிக்க சொன்னாங்க, அதனால நான் படிக்கிறேன். அங்க வந்து தாத்தா பாட்டியோட சொந்தக்காரங்க பேசுறதுக்காக நான் தமிழ் படிக்கிறேன். ரொம்ப பழமையான மொழி, நம்மளும் நான் படிக்கிறேன். புதுசா ஒரு மொழி கத்துக்கலாமே. நம்ம எல்லோருடைய கிட்டத்தட்ட ஒரே மொழிதான் இருக்கு. ஆமாங்க அக்கா, நீங்க எதுக்காக தமிழ் படிக்கிறீங்க? அப்படி கேளு. ஆலெக்ஸ் கூலியர் அப்படின்னு ஒரு வேற்று கிரக விண்வெளி ஆராய்ச்சியாளர். UFOன்னு சொல்றாங்களே, தமிழ் பத்தி ஆராய்ச்சி செய்வார் போல இருக்கு. ஓ, அவரா? சரி, அப்ப அவர் என்ன சொன்னாரு? என்னதான் சொன்னாரு அவரு? ஒரு காலத்துல எல்லா மனுஷங்களும் தமிழ் மொழி மட்டுமே பேசினாங்கன்னு கண்டுபிடிச்சாரு. அது ஆகலா, ஆனா அது நிரூபிக்கிற மாதிரி நம்ம ஈரடி அகழ்வாராய்ச்சி தெரிஞ்சிருக்கல, அதுல தமிழ் மொழி சுவடிகள் நிறைய இருந்துச்சு. நம்ம தமிழ் மொழியோட அமைப்பை பார்த்திருக்கீங்களா? 12 உயிரும் 18 நெய்யும் கொண்டவெங்கள் தமிழே. 12 உயிரும் 18 நெய்யும் கொண்டவெங்கள் தமிழே. ஆமா, உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 211, ஆயத்தி எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. சரியாக சொன்ன. உயிர்னா லைஃப், மெய்னா பாடி. அப்படின்னா மெய் என்னையும் உன்னையும் போல ஒரு லிவிங் திங். என்ன ஒரு ஆழமான சிந்தனை. அது மட்டுமா, தொல்காப்பியத்துல டச் டேஸ்ட் சென்ஸ், தொல்காப்பியத்துல உயிரினங்களை உயிர்திணை அக்ரிணை என அறிவை வச்சு குறிச்சிருக்காங்க, தெரியுமா? அப்படியா? ஒன்று அறிவதுவே குற்று அறிவதுவே. செடி மரம் போல. 2 அறிவதுவே அதனுடன் நாவே. Touch, taste, senses, நத்தைய போல. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கு. Touch, taste and smell senses எறும்பு போல. 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே. Touch, taste, smell and sight senses நண்டையும் வண்டையும் போல. 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. Touch, taste, sight, smell and hearing senses பறவைகளும் விலங்குகளும் போல. 6 அறிவதுவே அவற்றோட மனநே. Touch, taste, sight, hearing and mind நம்மள போல. அடடா, அற்புதம். தமிழ் மொழிய மொழியாக கற்றவங்க எல்லாருக்கும் மேல தமிழ் மேல ஒரு இனம் புரியாத மரியாதையும்
காதலும் பந்தம் போல. சரியா சொன்ன, நம்ம மகாகவி மாதிரி. ஓ, அது பாரதியார் தானே? அவரோட லாயர். தமிழ் மொழி மட்டும் இல்ல, இங்கிலீஷ், பிரெஞ்சு, தெலுங்கு மற்றும் சான்ஸ்கிரிட் மொழிகளை கத்துக்கிட்டவர். பெரியால இருப்பாரு போல. அவர் நம்ம தமிழ் மொழி மற்றும் புலவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல் பூமியில யாருமே பிறந்ததில்லை. ஒரு மொழிக்கு எழுத்து, சொல், பொருள் என இலக்கணம் பகுத்து அப்பப்பா எந்த மொழிக்கும் தொல்காப்பியம் போல ஒரு நூலே கிடையாது. நம்ம உலக நாயகன் கூட அதை பத்தி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அவர் வாழும் நாளில் கடமையை செய்யுள் போல் ஒரு காதல் வேண்டும். உண்மையிலேயே தமிழத்துல பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். என்னதான் நம்ம பண்ண சம்பாதிச்சாலும் நம்மளோட வாழ்க்கையை கஷ்டம் வேண்டியது. ஆனா நம்ம ஆத்திச்சூடி அட்வைஸ் சொன்னதுக்கு வேற எந்த மொழிகளிலும் இல்லை. ரொம்ப சரியா சொன்னப்பா. அதனால நம்ம எல்லோரும் தமிழ் மொழியை முறையா கத்துக்கிட்ட மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்குவோம். நம்மளோட முன்னோர்கள் திருவள்ளுவர், தொல்காப்பியர், இளங்கோவடிகள், பாரதியார், பாரதிதாசன் எல்லாரும் தமிழ் மொழியின் காலத்தால் அழியாத படைப்புகளை கொடுத்து போயிருக்காங்க. அதை பார்த்து நம்ம வாயை புழக்காம நம்மளும் புதுசா படைப்புகளை உருவாக்க முயற்சி செய்யணும். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வரவும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வரவும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி.